போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள திருக்குறள் என்னும் பாடப்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். பெரும் நாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஊழியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காங்க. பெரும் நாவலர், முதற்பாவலர், நாயனார். நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் சில சிறப்பு பெயர்களை படிச்சிருப்போம். அதோட சேர்த்து இதையும் படிச்சுக்கோங்க. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்களை ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அப்புறம் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்றும் சொல்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூலாக விளங்குகிறது அப்படின்னுங்கிறாங்க. திருக்குறள் தான் உலகிலேயே அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் சிறந்த நூலாகவும் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என்னும் 3 முப்பால் பகுப்பு இருக்கான். அதில் அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் இன்னும் 4 இயல்களை கொண்டிருக்கு. பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஊழியல் என்னும் 2 இயல்களை கொண்டிருக்கான். இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கோங்க. நான் வச்சு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 3ல் இருக்க நோயும் மருந்தும் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நீலகேசினை பற்றின நூல்வெளியை பார்க்கலாம். நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விளக்கும் தர்க்க நூலாக விளங்குகிறது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலாக விளங்குகிறது அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி தர்ம உரை சர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. இது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. எந்த சமயத்தை? சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இது 2வது பாயிண்ட்டு. இந்த நீலகேசியில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். 10 சர்க்கங்களை கொண்டிருக்கு. இது கூற்று காரணங்களில் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலாக விளங்குகிறதா. இந்த தர்க்க நூல் ஏற்கனவே அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீலகேசி தான் தர்க்க நூலாக விளங்குகிறது. இதன் ஆசிரியர் யாருன்னு அறியப்படவில்லை. இந்த நூலை எழுதினது யாருன்னு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிய முடியல, யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 3ல் இருக்க வருமுன் காப்பும் என்னும் பாடப்பகுதியில் உள்ள கவிமணி அவர்களை பற்றின நூல்வெளியை பார்க்கலாம். கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மாமியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவிமணி என போற்றப்படும் ஒரு முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிக விநாயகனார். இந்த தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்த 36 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இது பாரதிதாசன் அவர்களுக்கும் கவிமணி அவர்களுக்கும் ஒரு எப்போதுமே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவிமணி அவர்கள் 36 ஆண்டுகள். நல்லா பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கூற்று காரணத்தில் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஆசிய ஜோதி, மருமகள் வழி மாமியம். இந்த மருமகள் வழி மாமியம் வந்து ஒரு நகைச்சுவையோடு எழுதப்பட்ட கவிதை நூலாக விளங்குகிறது. கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் எழுதியிருக்காரு. கவிதை நூல்கள் மட்டுமல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியிருக்காரு. என்னன்னு, உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் தேசிக விநாயகனார் எழுதியிருக்காரு. மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, கவிமணியோட பெயர் என்னென்னா தேசிக விநாயகனார். இவர் வந்து குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். அது ஒன்று. இவர் வந்து ஆசிய ஜோதி, மருமகள் வழி மாமியம், கதர் பிறந்த கதை. ஏற்கனவே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லாம் இவரை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த இதோட சேர்த்து இந்த நூல்களையும் கவிதை நூல்களையும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நூல்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில். 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. 34ஓ 35ஓ சரியாக எனக்கு தெரியல. பாரதிதாசன் அவர்கள் பணியாற்றியிருப்பார். அதனால் கன்ஃபியூஸாகவே கொடுத்துருப்பாங்க. 34ன்னு நினைக்கிறேன். இவர் 36 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார் பள்ளி ஆசிரியராக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 3ல் இருக்க தலைக்குள் ஒரு உலகம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள சுஜாதாவின் நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். இது ரொம்ப முக்கியம். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைக்கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாகும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜனனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்தி தொகுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். இது ரொம்ப முக்கியம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்பெயர் ரொம்ப முக்கியம். இவர் வந்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்படக்கதை, வசன என பல துறைகள்லையும் பணியாற்றியிருக்காரு. இது என்னென்ன துறைகளில் பணியாற்றியிருக்காருன்னு நான் இன்னொரு வாரம் சொல்கிறேன். வந்து என்னென்னா புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்படக்கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து ஒரு துறையில் வந்து முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு. அது என்ன துறை அப்படின்னா, மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில், அதாவது துறையில் பணியில் வந்து முக்கிய பணியாற்றியிருக்காரு. எந்த பணியில் அப்படின்னா, மின்னணு வாக்கு எந்திரம் இருக்குது இல்லையா, அதை உருவாக்கும் பணியில் வந்து இவர் வந்து முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு. இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. எண்ணினிய எந்திரா, மீண்டும் ஜனனம், ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இதுக்கான நூல்களுக்கான ஷார்ட்கட்லாம் நம்ம தனி சீரீஸாகவே பார்ப்போம். இப்போது நான் இன்னொரு டைம் இவரோட நூல்களை மட்டும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எண்ணினிய எந்திரா, மீண்டும் ஜனனம், ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.